நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது சென்னை ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இறைவன் ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ விசாலாட்சி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். மயிலாப்பூரில் அமைந்துள்ள சப்த சிவத்தலங்களில் ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் திருத்தலமும் ஒன்றாகும். அலைபாய்ந்து கொண்டிருக்கும் ஜீவன்களின் ஆன்மாவை நிலைப்படுத்தும் மூன்றாவது கண்ணை கொண்டவர் விருப்பாட்சீஸ்வரர் என இதிகாசங்கள் கூறுகின்றன. விரூப அட்சய ஈஸ்வரர் என்பதே விருப்பாட்சீஸ்வரர் என்ற பெயராக அமைந்துள்ளது. விரூப என்றால் இயற்கைக்கு மாறான கண்ணை உடைய இறைவன், அதாவது நெற்றிக் கண்ணை உடைய இறைவன் என்பதை குறிப்பதாகும். விருப்பாட்சீஸ்வரர் என்பது மருவி பாச்சா கோயில் என்றும் வழக்கு மொழியிலும் இத்திருத்தலம் அழைக்கப்படுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்து இறைவனை தரிசனம் செய்தபோது இறைவன் அவருடைய திருவுளப்படி நடராஜ தாண்டவத்தை காட்டி அருளியதாக சொல்லப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்த பூம்பாவை வசித்த தலம் விருப்பாட்சீஸ்வரர் திருத்தலம்தான் என கருதப்படுகின்றது. இந்த தலத்திற்கு வியாழக்கிழமையன்று வந்து நெய் விளக்கிட்டு மல்லிகை மலர் சாத்தி இறைவனை வழிபட்டால் நீடித்த வாழ்வும் நிம்மதியான மனமும் அமையும் என்பது ஐதீகம். சிறப்புகள் பல பெற்ற மயிலாப்பூர் ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் மிகுந்த எழிலுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு இந்த ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இந்த ராஜகோபுரத்தில் புராண இதிகாச நிகழ்வுகள் சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டு அதி அற்புதமாக அருள் பாலிக்கின்றது. சென்னை மாநகரில் அமைந்து பக்தி பெருமனத்தை பாரெங்கும் பரப்பி வரும் ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் நல்வாழ்வை நாளும் நமக்கு அருளும் என்பது உண்மையிலும் உண்மை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த ராஜகோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க சென்னை ஸ்ரீ விருப்பாட்சீஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனம் அகிலமெல்லாம் இறையருளை அருளட்டும், அண்டமெல்லாம் ஆண்டவன் புகழை பரப்பட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.
மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.